மனுநீதியை வர்ணாசிரமத்தை வலியுறுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டின் வேட்பாளர் அல்ல, ஆர்எஸ்எஸ் வேட்பாளர். சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர்களின் அடையாளம் அல்ல. கீழடிக்காக குரல் கொடுத்திருக்கிறாரா? தமிழரின் அடையாளம்னா தமிழர் பண்பாட்டு நெறிக்கு அவர் குரல் கொடுத்திருக்கிறாரா? அடியே அனார்கலி, உனக்கு பின்னால் இந்த நாட்டிலே உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தானடி என்று ஒரு கவிதை இருக்கிறது. ஜனநாயகத்தை குழியை தோண்டி புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தமிழராக பிறந்திருக்கிறார் அப்துல் கலாம் என்கிற காரணத்தினாலே தமிழ் மீனவர்கள் தாக்கப்படுகிற போது சிங்கள கடற்படைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரா? இஸ்லாமியர்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரா? ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்டவர் அல்ல, சரியாக சொன்னால் பிராமண சமூகத்தில் பிறந்தவர். கொள்கை அடிப்படையில் தான் ஆதரிப்பார்கள். யாருமே கொள்கையின் அடிப்படையில் ஆதரிப்பார்களா? இனத்தின் அடிப்படையில் ஆதரிக்க வாய்ப்பில்லை. இடத்தின் அடிப்படையிலே முட்டாள்கள் கூட ஆதரிக்க மாட்டான். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழ்நாட்டிலிருந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளராக பாஜக தரப்பு அறிவிச்சது. இப்போ அதுக்கு ஒரு ரிப்ளையாக காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, தெலுங்கராக இருக்கக்கூடிய சுதர்ஷன் ரெட்டி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர், அவரை நியமிச்சிருக்கிறாங்க வேட்பாளராக. அவரும் வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு. எப்படி பார்க்குறீங்க இது? அரசியல் சாசனத்தை காப்பாற்றுகிற இடத்திலே ஒரு நீதி அரசரை, சுதர்சன் என்று சொல்லக்கூடிய நீதி அரசரை இந்தியா கூட்டணி முன்மொழிகிறது. சனாதன கோட்பாடுகளை, மனுநீதியை, வர்ணாசிரமத்தை வலியுறுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டின் வேட்பாளர் அல்ல, ஆர்எஸ்எஸ் வேட்பாளர். அது புரிந்து கொள்ள வேண்டும். கோவை கலவரத்தினுடைய விளைவாக ஏற்பட்ட மக்களினுடைய அதிருப்தியை அறுவடை செய்வதற்காக மதக்கலவர சங்கிகளில் ஒருவராக பணியாற்றிய ஒருவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன். இப்பொழுது ஒரு ஆளுநராக இருக்கிறார். அவரை குடியரசு துணைத் தலைவராக முன்மொழிகிறார்கள். ஒரு மனிதனை அவன் எந்த நிலத்திலே பிறந்தான், எந்த இனத்திலே பிறந்தான், எந்த மொழியிலே பிறந்தான் என்று பார்ப்பதை விடவும் எந்த கொள்கைக்காக அவன் வாழ்கிறான் என்றுதான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜெர்மனியிலே பிறந்தார் என்பதற்காக காரல் மார்க்ஸை உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் ஒப்புக்கொள்ளாமல், உள்ளூர் பண்ணையார் ஜமீன்தார் கூலி கொடுக்காமல் இருக்கிறாரு, அவர் தமிழர், அவர் சாதாரண தமிழர் இல்லை, பெருந்தமிழர் அவர் என்கிற அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் எந்த கொள்கையின் பக்கம் நிற்கிறீர்கள்ங்கிறத கேள்வி. நீங்கள் அடக்குபவன் பின்னால் நிற்கிறீர்களா, ஒடுக்குபவன் பின்னால் நிற்கிறீர்களா, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறீர்களா, அல்லது பாதிப்பை ஏற்படுத்துவன் பின்னால் நிற்கிறீர்களா, ஆதிக்கத்தின் பின்னால் நிற்கிறீர்களா, அடிமைத்தனத்தின் பின்னால் நிற்கிறீர்களா, யாருக்கு பின்னால் நிற்கிறீர்கள்? அதுதான் கேள்வி. அப்போ எங்கேயோ எவனோ கண்டுபிடித்த கேமராவை நாம் பயன்படுத்துகிறோம், ஏன் ஊருக்காரன் பண்ண கேமராவில் தான் பேசுவேன்னு யாராவது சொல்கிறானா? அப்படி யாரும் சொல்ல மாட்டான். அப்போ உலகத்தின் மகத்தான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பவர்கள் எல்லாருமே நம் ஊர்க்காரர்கள் கிடையாது, நம் நிலம் சார்ந்தவர்கள் கிடையாது, நம் மொழி சார்ந்தவர்கள் கிடையாது, ஏன் இந்தியன் கூட கிடையாது. அப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி திருக்குறளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், வெளிநாட்டுக்காரன் படிக்கிறான், வேறு ஊருக்காரன் எழுதுனது அந்த கவிதையை நான் படிக்க மாட்டேன்னு அவன் சொல்லுவானா? அப்படி சொல்ல மாட்டான். இப்போ அம்பேத்கர் தமிழ்நாட்டில் பிறந்தாரா? ஒடுக்கப்பட்ட மக்கள் அவரை உயரத்தில் வைத்து கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டிலே அம்பேத்கருக்கு பல இடங்களிலே சிலை இருக்கிறது. அவர் மகாராஷ்டிராவிலே பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நான் வட மாநிலத்திலே பிறந்தவர், அவரை ஒப்புக்கொள்ள மாட்டேன், ஏன் ஊரில் பிறந்தா தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தா உலகத்தினுடைய பச்சை தமிழராக எடப்பாடி பழனிசாமியை தான் நம்ம ஏற்றுக்கிறோம். அவரே நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கட்டும், அவர் எல்லாரும் அவரே பிரதமராக கூட இருக்கட்டும் சொல்லுவாங்கல்ல. இனத்தை அளவுகோலாக வைக்க முடியாது, மொழியை அளவுகோலாக வைக்க முடியாது. நீதியின் பக்கம் நிற்கிறாயா இல்லையா, அதான் அளவுகோல். சிபி ராதாகிருஷ்ணன் மதத்திற்கு பின்னால் நிற்கிறார், வலதுசாரிகளுக்கு பின்னால் நிற்கிறார், பிற்போக்குத்தனங்களுக்கு பின்னால் நிற்கிறார், கார்ப்பரேட்டுகளுக்கு பின்னால் நிற்கிறார், காவி பயங்கரவாதத்துக்கு பின்னால் நிற்கிறார். அவரை எதற்காக தமிழர்கள் ஆதரிக்கணும்? ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிறந்ததாக சொல்லிக் கொள்கிற, தமிழ்நாட்டினுடைய மகள் என்று சொல்லிக் கொள்கிற நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தமிழ்நாடு என்று வராமலே பார்த்து கொண்டார்ல. தேன் என்று எழுதி அதை தேன் என்று எழுதி அதை நக்க முடியுமா, இனிக்குமா? தமிழ்நாட்டுக்கு வெறுமனே வள்ளுவரினுடைய மேற்கோளை காட்டிவிட்டால், தமிழிலே பேசிவிட்டால் தமிழ்நாட்டு மக்களினுடைய வயிறு நிறைந்து விடுமா? அவர்களுக்கான வாழ்வாதாரம் சீர்படுத்தப்படுமா? எதுவுமே இல்லையே. ஏற்கனவே என்ன செய்தார்கள்? குஜராத்தினுடைய மதக்கலவரம் நடந்தபோது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் என்கிற சதித்திட்டத்தின் எதிரொலியாக இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கிலே கொலை செய்யப்பட்ட போது அதனுடைய எதிர் விளைவாக இஸ்லாமியர்கள் எல்லாம் சொந்த நாட்டிலேயே, சொந்த மண்ணிலேயே அகதிகளாக ஆக்கப்பட்ட போது வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். நான் வெளிநாட்டிலே போய் எப்படி மற்றொரு முகத்திலே விழிப்பேன்?
உலக நாகரிக சமூகத்தின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்று வாஜ்பாய் அன்றைக்கு பிரதமராக இருக்கும்போது கேட்டார். அன்றைக்கு முதலமைச்சராக இதே நரேந்திர மோடி தான் இருந்தார். அந்த கலவரத்தினுடைய இரத்தக்கரையை மறைப்பதற்காக ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானியை கொண்டு வந்து இஸ்லாமியர் என்கிற அடையாளத்தோடு நிறுத்தினார்கள். குஜராத் கலவரத்துக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாரா? இல்லை தமிழராக பிறந்திருக்கிறார் அப்துல் கலாம் என்கிற காரணத்தினாலே தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிற போது, தமிழராக பிறந்திருக்கிறார் அப்துல் கலாம் என்கிற காரணத்தினாலே தமிழ் மீனவர்கள் தாக்கப்படுகிற போது சிங்கள கடற்படைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரா? இஸ்லாமியர்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரா? ஆனா அவர் பெரிய பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. ஏங்க, தனி மனித பண்பு என்பது வேறு, தத்துவம் என்பது வேறு, கொள்கை தான் வழிநடத்துகிறது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்டவர் அல்ல, சரியாக சொன்னால் பிராமண சமூகத்தில் பிறந்தவர், காஷ்மீர் பண்டிட் பிராமண சமூகத்தில் பிறந்தவர். அவர் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிறார். உயர் சாதியிலே பிறக்கவே இல்லை, பிற்படுத்தப்பட்டவர், அதாவது உயர் சாதியில் பிறக்காதவர் நரேந்திர மோடி, பிற்படுத்தப்பட்டவர். அவர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பின்னால் இருக்கிறாரா? எந்த அரசியலுக்கு பின்னால் இருக்கிறார்? அதுதான் கேள்வி. எல்முருகன் தமிழ்நாட்டின் நலன்களுக்காக இருக்கிறாரா? தமிழர் தான் அவரு. எல்முருகன் வந்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக இருக்கிறாரு. தமிழர்களின் நலனுக்காக குரல் கொடுக்கிறாரா? தமிழ்நாட்டிலே வெள்ள பேரிடர் வந்தபோது எங்களுக்கு வந்து பேரிடர் நிதி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது அது குரல் கொடுக்கிறாரா? நீங்கள் பாஜகவின் குரல், ஆர்எஸ்எஸ்ஸின் குரல், அப்படி தான் பார்க்க முடியுமே தவிர. அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து சுதர்சனை நிறுத்தி இருக்கிறார்கள், சுதர்சன் ரெட்டிங்கிறாங்க ஒரு பேரை, அவர் தெலுங்குக்காரங்கிறீங்க. சந்திரபாபு நாயுடு அவரை ஆதரிப்பாரா? இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்காங்க. எங்காலும் கேள்வியா இருக்கு, அவர் ஆதரிப்பாரா? எங்காலும் ஆதரிப்பாரா? அப்படி ஆதரிக்க மாட்டார்கள். கொள்கை அடிப்படையில் தான் ஆதரிப்பார்கள். யாருமே கொள்கையின் அடிப்படையில் ஆதரிப்பார்களா? இனத்தின் அடிப்படையில் ஆதரிக்கிறது வாய்ப்பு இல்லை. இனத்தின் அடிப்படையிலே முட்டாள்கள் கூட ஆதரிக்க மாட்டான். மரத்தை வெட்டுகிற கோடாரி அந்த மரத்திலே தான் செய்யப்பட்டது. மரத்துக்கும் அதுக்கும் உறவு இருக்கிறது என்பதனால் அது மரத்தை வெட்டாமல் இருக்குமா? மரத்தை வெட்டி சாய்த்து விடும். அது இந்த மரத்திலே இருந்து தயாரிக்கப்பட்ட கோடாரி என்பதனாலேயே இந்த மரத்தை வெட்டி சாய்ப்பதற்கு நாம் ஒப்புக்கொள்ள முடியுமா? ஜனநாயகத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தை வீழ்த்தக்கூடிய தீய சக்திகளை நாம் வீழ்த்துவதற்கு, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான வேட்பாளரை நிறுத்துவதா? ஏன் ஆளா ஓ ஆளான்னு பார்த்தா என்ன அர்த்தம்? அப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்க முடியாது. காந்தியடிகள் விடுதலை போராட்டத்திற்கு எல்லாரும் கிளம்பி வாருங்கள் என்று கிளர்ந்து வாருங்கள் என்று சொன்ன போது அவரை குஜராத்தியாக பார்க்கவில்லை, அவர் எந்த சாதியில் பிறந்தார் என்று பார்க்கவில்லை. இந்தியாவின் விடுதலைக்காக அவர் குரல் கொடுக்கிறார். அவர் பின்னால் போனார்கள். கவிதை வாசிக்கிறவன் வந்து வங்காளத்திலே எழுதிய கவிஞர் தாகூர் என்று பார்க்க மாட்டான், தமிழ்நாட்டிலே பிறந்தவர் பாரதியார் என்று பார்க்க மாட்டான். அதிலே கவித்துவம் இருக்கிறதா என்று தான் பார்ப்பான். மொழிகளை கடந்து எத்தனையோ பேர் ரூமியின் கவிதைகளை தேடி தேடி வாசிக்கிறான், கலீல் ஜிப்ரான் கவிதைகளை படிக்கிறான், உலகத்தினுடைய மிகப்பெரிய பெருங்கவிகளில் ஒருவராக, புரட்சி கவிகளில் ஒருவராக பாப்புலோ நெரடாவின் கவிதைகளை படிக்கிறான். எனவே குறுகிய இனவாதத்தை, மொழிவாதத்தை எல்லாம் முன்வைக்க முடியாது. அது விடுதலைக்கு உதவுகிறதா இல்லையா, அதை தான் நம்ம பார்க்கணும். ஏன் நாம் வந்து திருக்குறளை போற்றுகிறோம்னா, அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லி மனிதகுல விடுதலைக்கான குரலை அது பேசுகிறது. கவிதை சிறப்புக்காக மட்டுமே அதை கொண்டாடி விட முடியாது. உலகம் முழுக்க போய் கம்பராமாயணத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. திருக்குறளை தான் தமிழர்கள் தங்கள் அடையாளங்களாக சொல்ல முடியும். அதனால் சிபிஆரை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து தமிழர்களின் அடையாளம் அல்ல. கீழடிக்காக குரல் கொடுத்துருக்கிறாரா? தமிழரின் அடையாளம்னா தமிழர் பண்பாட்டு நெறிக்கு அவர் குரல் கொடுத்துருக்கிறாரா? பாஜக வந்து தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கவே முடியாது. அதுதான் சொல்றேனே, திரௌபதி முர்மு என்கிற பழங்குடியின பெண்ணை வந்து ஜனாதிபதி ஆக்கிவிட்டு மணிப்பூரிலே வந்து நடந்த கலவரத்திலே அந்த பழங்குடியின மக்களைத்தான் அவர்கள் கொன்று குவித்தார்கள். இப்போ ஒருவரை அடையாளம் காட்டுகிறார்கள் என்றாலே அதற்கு பின்பு ஒரு அரசியல் சூழ்ச்சி அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் பாஜக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலேயுமே அரசியல் அபாயம் இருக்கிறது என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்வார்கள். சார், இப்போது அமித்ஷா அவர்கள் மக்களவையில் ஒரு சட்டத்தை வந்து தாக்கல் பண்ணுறாரு. என்னென்னா, முதல்வரோ அல்லது பிரதமரோ குற்றம் செய்கிறாங்க அப்படின்னா 30 நாட்கள் சிறையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும், அவங்க வெற்றி பெற்றது செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து மக்களவையில் தாக்கல் செய்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சிக்காரர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு போட்டு மாத கணக்கிலே சிறை வைத்த போது கூட அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக தொடர்ந்தார், அமைச்சராகவே செந்தில் பாலாஜி இருந்தார் என்ற போதெல்லாம் ஒரு விமர்சனம் எழுந்தது. குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் பதவியிலே நீடிக்கக்கூடாது என்று சொல்வது சரியானது. குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள், விசாரணை நிலையிலே இருக்கிறவர்கள், நீதிமன்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போதே 31 நாளை தாண்டி விட்டாலே அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றால், நாளைக்கு எதிர்க்கட்சிக்காரன் தனக்கு வேண்டாதவன் மீது அமலாக்கத்துறையை அனுப்பி 31 நாள் சிறைக்கு அனுப்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியை இல்லாமல் செய்வதுனா இது ஜனநாயகத்துக்கு செய்கிற துரோகம் இல்லையாது. இது ஜனநாயகத்தை குடியை தோண்டி புதைப்பதற்கு சமம்.
அடியே அனார்கலி, உனக்கு பின்னால் இந்த நாட்டிலே உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தான் அடி என்று ஒரு கவிதை இருக்கிறது. ஜனநாயகத்தை குழியை தோண்டி புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய மோசடி. நாளைக்கு பாஜக அல்லாத பிற கட்சிகளிலே இருக்கிறவர்கள் யார் மீது வேண்டுமானாலும் சிபு சோரன் மீது வழக்கு போட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வழக்கு போட்டாங்க, எத்தனையோ பேர் வழக்கு போட்டிருக்காங்க. அமலாக்கத்துறையினுடைய வழக்கில் நாளைக்கு என்ன செய்வான்? தமிழ்நாட்டு தன்னால் ஆளவே முடியாத மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களிலே பினராயி விஜயனை தூக்கிவான், திடீர்னு ஒரு வழக்கு போடுவான். அமலாக்கத்துறையின் விசாரணையில் ஒரு வழக்கு போடுவான். திடீர்னு ஸ்டாலின் மேலே ஒரு வழக்கு போடுவான். 31 நாள் சிறையில் இருந்த முன்னாடி பதவி முடிந்து விட்டதுமா. அடுத்து ஒரு ஆளை போட்டினா அவர் மேலேயும் ஒரு வழக்கு போடுவான். அப்போ அவர்கள் நினைக்கிற ஆட்சியை, ஆட்டத்தை நடத்துவதற்கு சட்டத்தின் துணை கொண்டு ஒரு சதியை செய்கிறது. அதாவது 2 வகை இருக்கிறது. நீ கூலிப்படையை ஏவிதான் ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்று கிடையாது. காவல்துறையை ஏவி என்கவுண்டர் செய்வதும் ஒரு கூலிப்படை நடவடிக்கைக்கு சமமானது தான். அது சட்டத்தின் போர்வையில் யூனிஃபார்ம் போட்டு கொலை செய்கிறாங்கங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு கும்பல் வன்முறையாக ஒருவனை போய் ஒரு 10 பேர் சேர்ந்து அடித்து கொள்றதுக்கும், ஒரு திருப்புவனத்தில் ஒருத்தரை விசாரணை கைதியை ஒரு 4-5 போலீஸ்காரன் சேர்ந்து மடார்னு அடித்து கொலை செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? யூனிஃபார்ம் தான் வித்தியாசம். அன்றைக்கி அவன் யூனிஃபார்ம் போடலை. சட்டப்பூர்வமாகவே ஒரு கொலையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர்கள் உருவாக்க பார்ப்பது போல, சட்டப்பூர்வமாகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்தை கலைப்பது, இல்லாமல் செய்வது. எனவே அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கு அமித்ஷா ஆசைப்படுகிறார். அமித்ஷாவே குஜராத்தினுடைய போலி என்கவுண்டர் வழக்கில் சிறையில் இருந்தவரே. இந்த சட்டத்தை முன்னாடியே கொண்டு வந்திருந்தாங்க, காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா அமித்ஷாவே பதவி இழந்திருப்பார்ல. அவருக்கே அது பயன்பட்டுருக்கும்ல. மோடி மேலே வழக்கு இருக்குல்ல, ஒருத்தர் மேலே வழக்கு இருக்கு. ஆனால் பாஜக பக்கம் வழக்கு பாயாது. இவங்க இருக்க வசதி என்னன்னா, எதிர்க்கட்சிக்காரர்கள் மீது தான் இந்த பாய்ச்சலை நிகழ்த்த முடியும் என்று ஒரு இப்போது நினைக்கிறான். நாளைக்கு அவங்க எதிர்க்கட்சியாக மாறக்கூடிய காலமும் வரும். இது அவர்களுக்கு ஆபத்து தான். சொந்த காசிலே சூனியம் வைப்பதா? இப்போதைக்கு அது எதிர்க்கட்சிக்கு வைக்கிற சூனியம், எதிர்காலத்திலே சொந்த கட்சிக்கு வைக்கிற சூனியம். இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவங்க முதல்வருக்கு மட்டுமே வைக்கல, பிரதமருக்கு தானே வச்சிருக்கிறாங்க. அதாங்க, பிரதமர் எத்தனை முறை விசாரித்திருக்கிறார்கள்? நான் கேட்குறேன், இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே மத துவேஷ கருத்துக்களை இந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் வேறு இடத்துல கொடுத்துருவாங்கலாம் பேசினாங்கல்ல. மிக மத துவேஷமான கருத்துக்களை பேசினார்களா இல்லையா? ராகுல் காந்தி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று மத துவேஷ பிரச்சாரங்களை செய்தார்களா இல்லையா? தமிழ்நாட்டிலே ஒரு கோவிலினுடைய சொத்துக்களை களவாடி கொண்டு தமிழ்நாட்டிலே அதன் பொக்கிஷத்தின் சாவிகளை வைத்திருக்கிறார்கள், தமிழர்கள் திருட்டு பயல்கள்னு பேசினாங்களா இல்லையா? யாராவது நடவடிக்கை எடுத்தார்களா? பிரதமர் நடவடிக்கை எடுத்தார்களா? தேர்தல் ஆணையம் எடுத்ததா? தேர்தல் ஆணையமே திருட்டு ஆணையம் என்று இப்பொழுதுதான் நமக்கு வெளியில் தெரிய வருகிறது. சட்டம் யார் பக்கம் பாய்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சட்டம் அவர்கள் பக்கம் பாயாதே. எதிர்க்கட்சிக்காரனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும், எதிர்க்கட்சிக்காரனுடைய அதிகாரத்தை பறிமுதல் செய்யணுங்கிறதுக்காக புதிதாக சட்டங்களை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி தான். பணமதிப்பு நீக்கமே அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, எதிர்க்கட்சிக்காரன் வைத்திருக்கிற பணத்தை காலி செய்யணும். செல்லாது என்று அறிவிப்பதன் மூலமாக புதிய பணக்காரர்களை உருவாக்கினாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கிறோங்கிற பேரில் பாஜகக்காரர்களுக்கு பணம் கூடியது. எல்லாமே உள்நோக்கம் கொண்டது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இது 3/2 பங்கு ஆதரவு இருந்தால் தான் நிறைவேறும். இது நாடாளுமன்ற நிலைக்குழு என்கிற நிலையில் தான் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிறது. இதை நிறைவேற்றுவதற்கு மாநில முதலமைச்சர்கள் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்றவர்கள்லாம் இதை ஏற்க மாட்டார்கள் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஏற்றுக்கொண்டார்கள்னா அவர்களுக்கு பேராபத்து. நாளைக்கு சரி, எல்லாத்துலேயுமே அவங்க ஏற்காம இருந்தாங்க. சில இடத்துல பாஜகவோட முரண்பட்டாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி தெரியலையே. இல்லை, அப்படி நம்ம சொல்கிறோம். அரசியல் எப்பொழுதுமே ஒரு வழி பாதை கிடையாது. நாளைக்கு மாறும். நிச்சயமாக இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இந்த ஆபத்தை உணரவில்லை என்றால் நாளைக்கு சந்திரபாபு நாயுடு மேலே வழக்கு போடுவான்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு வழக்கு தன்னோடு முரண்படுகிறார் அப்படின்னா வழக்கு போடுவான் நிச்சயமாக. இது மிகப்பெரிய ஆபத்து, ஜனநாயகத்துக்கு விடப்பட்டிருக்கிற பேராபத்து. ஜனநாயகமே இனிமேல் தேவையில்லைங்கிற இடத்த தவிர சர்வாதிகாரத்தை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் இந்த நிகழ்வு. இப்போது ஆளுநருக்கு இது மாதிரியான அதிகாரங்கள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறப்ப இது நமக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இதில் முதல்வர்கள் பெரும்பாலான ஒரு விஷயத்தில் தைரியமாக எடுத்து தன்னுடைய சட்டங்களை நிறைவேற்றவோ, இல்லை அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யவோ, மசோதாக்கள் நிறைவேற்றவோ, இதிலேயே ஒரு பெரிய சவால் வரும், கடுமையான சவால் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அதாவது அதெல்லாம் முக்கியமான விஷயம்.
விசாரணை அமைப்புகள் இப்போ நீங்கள் லோக்கலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு போலீஸ்காரர் உங்களை கைது செய்கிறார் ஒரு வழக்கில் அப்படின்னா, ஒரு திருட்டு வழக்கு, ஒரு கஞ்சா வழக்கு, போதை வழக்கு, ஏதோ ஒரு வழக்கில் கைது செய்கிறாருன்னா அந்த குற்றத்தை கைது செய்யப்பட்ட காவல்துறை வந்து விளக்கு அளிக்கணும் நீதிமன்றத்தில் போய். என்ன காரணத்தை நான் பிடிச்சேன், அவர் வீட்டில் போய் நான் இத்தனை பாக்கெட் வச்சுருந்தார், கஞ்சா பாக்கெட் வச்சுருந்தாரு, அவர் திருடின பொருளை நான் பார்த்தேன் அப்படி நீதிமன்றத்தில் போய் சொல்லணும். அமலாக்கத்துறைக்கு இருக்கிற சிறப்பதிகாரம் என்னவென்றால், அவர்கள் யார் மீது குற்றச்சாட்டு சொல்லுகிறார்களோ அவர்கள் குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் மேலே வேண்டுமானாலும் வழக்கு போடுவேன். 5000 பேர் மேலே வழக்கு போட்டு 40 பேர் மேலே தான் நிரூபிச்சிருக்கான். 99.5% அவர்களால் வந்து எதையுமே நிரூபிக்க முடியவில்லை என்கிற இடத்தை நோக்கி அது நகர்கிறது. எனவே அவர்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 30 நாள் சிறையில் வச்சுட்டு பதவியை முடிச்சு விட்டு போயிட்டான். அதனால் இது வந்து எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கான சிறப்பு சட்டமாக தான் கருத வேண்டியிருக்கிறது. இது வந்து லஞ்ச ஒழிப்பையோ குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்களையோ வந்து நீதியை நிலைநாட்டுவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி எதிர்க்கட்சிகளை பழிவாங்குகிற வேலையை மிக சிறப்பாக செய்து விடுவார்கள். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.